ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமதுனோ நந்தி பரசோதயா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரராய. அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி இது ஒரு மாத பலன். இந்த மாத பலன் எதற்காக உங்களுக்கு? எல்லா மனுஷாளுக்கும் ஆண் பெண் எல்லாருக்குமே ஒவ்வொரு காரியங்களுக்காக வாழ்க்கை ஒரு லட்சியத்தை, இன்னைக்கு இது நடக்கணும், இன்னைக்கு இது நடக்கணும். போன மாசமே இந்த காரியம் வெற்றி பெற வேண்டியது, போன மாசம் போய் இந்த வேலைக்காக வந்து முயற்சி பண்ணேன், ஆனால் இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. போன மாசம் முடிய வேண்டியது இந்த மாசம் வர சொல்லியிருக்காங்க. இப்படி ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான காரியங்களுக்காக ஒவ்வொரு மாத கிரகங்கள் இந்த மாதம் எந்தெந்த ராசிக்கு என்னென்ன காரியங்கள் ஜெயமாகும், நீங்கள் எதை நோக்கி பயணிக்க வேண்டும், உங்க வாழ்க்கையில திட்டங்கள், உங்கள் லட்சியங்கள், உங்களுடைய காரியங்கள், உங்கள் லட்சியங்கள் இந்த மாதம் உங்களுடைய மனதில் நினைத்த காரியம்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? நீங்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, எதை செய்தால் பாதகம் ஏற்படும், எதை செய்தால் வெற்றி ஏற்படுத்தும்? அப்ப ஒரு பாதிக்கப்படக்கூடிய விஷயத்தை தடுத்து பணத்தை சேமிக்க முடியுமா? இல்ல தேவையில்லாத விஷயத்துல பணத்தை முதலீடு செஞ்சு அதுல தோல்வி அடைய முடியுமா? அந்த தோல்வியை தவிர்ப்பது எப்படி? வெற்றியை ஏற்படுத்துவது எப்படி? ஆக உங்கள் வெற்றியை தோல்வியை நிர்ணயிப்பது கிரகங்கள். அப்ப உங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் வெற்றி ஏற்படுத்தக்கூடிய கிரகங்கள் அந்தந்த மாதங்கள் அந்தந்த கட்டங்களில் அமர்ந்திருக்கிறது. உங்களுடைய ஒவ்வொரு காரியங்களும், இந்த காரியத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும், இந்த காரியத்தை செய்தால் வெற்றி பெற முடியாது, அப்ப இதை தவிர்த்து விடுங்கள் என்று சொல்வதற்கு அந்தந்த கிரகங்கள் அதில் உட்கார்ந்துருக்கு. அப்ப இந்த மாத பலன்களாக உங்களுக்கு ஒவ்வொரு விளக்கங்களும் தரும் பொழுது நீங்கள் கண்டிப்பா சுதாரிச்சுக்கலாம், கண்டிப்பா வெற்றி அடையலாம். அப்ப இந்த கிரகங்கள் இந்த காரியத்தை செய்தால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இந்த காரியத்தை நீங்கள் தவிர்த்து விட்டால் உங்களுக்கு பணம் மிச்சம், உங்கள் அலைச்சல் மிச்சம், நட்டப்பட மாட்டீங்க, நஷ்டமாகாது. இதை செய்தால் நிச்சயம் வெற்றி என்பதை சொல்வதற்காகத்தான் மாதக்கோள்கள். இந்த மாதத்தின் 31 நாட்களும், மே மாதத்தின் 31 நாட்களும் இந்தந்த காரியத்தை செய்து வெற்றி பெறுங்கள் என்பதை சொல்வதற்காக இந்த மாத பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறோம். இதை கொஞ்சம் நல்லா கவனிங்க, அது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? ஆக இதை நல்லா கவனிச்சு அந்தந்த காரியத்தை ஈடுபடும் போது மிகப்பெரிய வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையலாம். அதுல மாற்றமே கிடையாது. நீங்க செய்ய வேண்டியது நல்ல கவனிங்க, கீழே ஒரு நம்பர் இருக்கு, தனிப்பட்ட, அதாவது பொது பலன், புரிஞ்சுட்டீங்களா? மேலும் உங்கள் சந்தேகங்களை, ஏங்க இந்த மாதிரி ஒரு காரியம் நினைச்சிருக்கேன், இதை செய்யலாமா, இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க, இதை செய்யலாமா அப்படின்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு ஒரு தெரிஞ்சுக்கலாம். கீழே நம்பருக்கு, இது பொது பலன். அதே நேரத்தில் புரிஞ்சுட்டீங்களா? உங்க தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க. ஏன்னா உங்க ஜாதகத்தையும் தற்போதுள்ள கிரகத்தையும் அப்படி ரெண்டையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது உங்க வாழ்க்கை, உங்க காரியங்களை எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்பதை தெளிவாக பார்த்துடலாம். கொஞ்சம் கூட குழப்பமே இல்லாம உங்க வாழ்க்கையில வெற்றி வரலாம், வெற்றிக்கு மேல் வெற்றி அடையலாம், தோல்வியே வரக்கூடாது. பிரம்மனுடைய தலையெழுத்து என்பது கண்டிப்பாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தலையெழுத்து இருக்கும், புரிஞ்சுட்டீங்களா? ஆக ஜோதிட சாஸ்திரம் என்பது பிரம்மனால் உருவாக்கப்பட்டது. கண்டிப்பா உங்க பிரம்மன் படைச்ச அந்த விதியை, உங்க ஜாதகத்தை பிரம்மனுடைய படைச்ச அந்த விதிப்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். அதுல மாற்றமே கிடையாது. தப்பா கணிச்சா தப்பா நடக்கும், சரியா கணித்தா சரியா நடக்கும். கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, நிச்சயமாக வெற்றி நிச்சயம். மே மாத பலன்கள் மிதுன ராசிக்கு, மிதுன ராசி நேயர்களே, உங்களுடைய காலம் மிகவும் பிரமாதமான சூப்பரான ஒரு லைஃப், உங்களுக்கு சூப்பரான லைஃப். இதற்கு காரணம் மிதுனத்துக்கு அதிர்ஷ்டக்காரகன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதிர்ஷ்டக்காரகன் என்று சொல்லக்கூடிய
சுக்கிரன் 12ஆம் இடம், 12ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார். 12ஆம் இடம் சாதாரண ஒரு இடம் இல்லை. ஒரு 5ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் ஒரு ஆட்சி பலம் பெற்றால் மிகப்பெரிய யோகம், பதவி யோகம், பணம் கொட்டும் யோகம், பதவி, மிகப்பெரிய பதவி, மிகப்பெரிய தொழில் வருமானம். 12ஆம் இடம் என்பது உலகமெங்கும் உங்கள் தொழில், சர்வ லோகத்திலும் உங்கள் பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம், சர்வ லோகத்திலும் நீங்கள் மிரட்டப் போகிறீர்கள். மிதுன ராசிக்காக மிரட்ட போறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஏன்னா மிரட்ட போறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, 10ஆம் இடத்துல சனி பகவான் நீதிமானாக உட்கார்ந்துருக்காரு. ஒரு நீதிமானாக உட்காரும் போது என்ன செய்வாங்கன்னா, ஒரு ஒரு வழக்கறிஞராக இருக்கிறவங்க கூட நீதிபதியாக வந்துருவாங்க. ஏற்கனவே நீதிபதியாக இருக்கிறவங்க சுப்ரீம் கோர்ட்ல பெரிய பதவிக்கு வந்துருவாங்க. ஒரு எம்எல்ஏ இருக்கிறவங்க ஒரு அமைச்சராயிருவாங்க. அமைச்சரா இருக்கிறவங்க அதை விட ஒரு பெரிய பதவிக்கு போயிடுவாங்க. அமைச்சராக அதை விட பெரிய பதவி கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமைச்சருக்குன்னு அடுத்தது எங்க போறது? எம்பி அதாவது நாடாளுமன்றத்தில் ஒரு ஒரு அமைச்சர் சாதாரண அமைச்சராக கூட அவங்க பெரிய ஒரு பதவிக்கு போயிடுவாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக உயர்ந்த பதவி என்று சொல்லக்கூடிய ஒரு, அதாவது உயர்ந்த பதவியில் என்ன பதவி? ஒரு ஹைகோர்ட் நீதிபதி, சுப்ரீம் கோர்ட் நீதிபதி, தலைமை நீதிபதி, ஜெனரல் மேனேஜரு அப்படின்ற ஒரு போஸ்டுக்கு போயிடுவாங்க. இது எல்லாம் மிதுன ராசிக்கு மிகப்பெரிய அதான் உலகை மிரட்டும் யோகம் என்று சொல்லக்கூடியது. ஏன்னா 10ஆம் இடத்துல தர்ம கர்மாதி யோகத்தில் அவர் இருந்து உங்கள் கனவை நனவாகக்கூடிய யோகத்தில் பணம், பதவி, பெயர், புகழ், அந்தஸ்து என்று 5 12க்குரியவர். அவர் 12ஆம் இடத்தில் கனவு நனவாகக்கூடிய, அதாவது நீண்ட நாள் லட்சியம், நீண்ட நாள் கனவு நிச்சயம் மிகப்பெரிய அளவில் மிதுன ராசி முன்னேற்றம் உறுதியாக உண்டு. அதே நேரம் மிதுன ராசி நேர்களே, இது பொதுவான பலன். அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அரசியல்ல மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு அடுத்த பலம் என்ன? தைரியமா செய்யுங்க. எதையும் தைரியத்தோடு ஈடுபடுங்க. மிகப்பெரிய பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் உங்களை தேடி வரும். பதவி தேடி வரும், புகழ் தேடி வரும். இது எந்த அளவுக்கு உண்மை? கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்க, தெளிவா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா பிரம்மனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. கீழே நம்பர் நோட் பண்ணிக்கங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க. சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.